டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிடுங்க. அதில் மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் போயிடுங்க. ஸோ அதில் வந்துட்டு அந்த mrs12.sql 2014. ஸோ இதான் வந்து என்னுடைய SQL சர்வர் 2014. ஸோ SQL 2014 வந்து என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம், CCL56 வந்து என்னுடைய SQLோட சர்வர் நேம் அது. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் ஒன்று ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து லாக் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த லாக் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இன்கேஸ் நம்ம ஃபைல்ஸ் ஏதாவது எரர் இருந்து ரிப்போர்ட்டிங் சர்வீஸில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம இதில் வந்து பார்த்து அது என்ன எரர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டேட் மாடிஃபைன்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த டேட் வச்சு நம்ம வந்து என்ன எரர் வந்திருக்கோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த எரருக்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு லென்த்தி ரிப்போர்ட்ஸ் நம்ம நிறையா ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த எரர்ஸ்லாம் மேக்ஸிமம் வரும். ஸோ இது சிம்பிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம அப்போ வந்து நமக்கு அந்தளவுக்கு எரர்ஸ் வராது. ஓகே, ஸோ இது வந்து லாக் ஃபைல் மட்டும் எப்படி பார்க்கணுன்றதை மட்டும் டீட்டெயிலாக பார்த்துக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.